ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் லைட் க்ளோ ஃபேஸ் வாஷ் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இது டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டடான ஒரு பிராண்டு. நமக்கு ஃபேஸில் வந்து அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்குது, நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, ஸ்கின் ரொம்பவே வந்து டல்லாக இருக்குது, அண்ட் பிம்பிள் வந்துட்டு போன அந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது, அண்ட் நெத்தியில் ஒரு கலர், நம்ம சீக்ஸில் ஒரு கலர், அந்த மாதிரி சிலருக்கு இருக்கும். மெயினாக காம்பினேஷன் ஸ்கின்னில் வந்து இந்த பிரச்சனை வரும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். 1 வீக்கில் நீங்கள் சூப்பரான ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். உங்களுக்கு ஸ்கின்லாம் வந்து ஈவன் டோன் ஆகிடும், இந்த தேவையில்லாத பிம்பிள்ஸ்லாம் வந்து போயிடும், அன்ஈவன் ஸ்கின் டோன் போயிடும். அண்ட் அப்படி ஒரு சூப்பரான ஃபேஸ் வாஷ் தான் வந்து இது. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 399 அந்த மாதிரி வருது. மோஸ்ட்லி உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணி வரும்போது அது வந்து போயிடும். பிகாஸ் இது மேலே இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிடும். ஏஹெச்ஏ க்ளோ ஃபேஸ் வாஷ் இருக்குது இல்லைங்களா, கிட்டத்தட்ட சேம் கான்செப்ட்டு. இது மெயினாக வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து யூஸ் பண்ணலாம். மெயினாக ஆக்னி ப்ரோன் ஆயில் ஸ்கின்னுக்கு ரொம்பவே செட் ஆகும். இது பேராபினோ சிலிக்கானோ எதுவுமே இல்லை. இது டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டடான பிராண்ட். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் டைப் ஃபேஸ் வாஷ். அண்ட் உள்ள சின்ன சின்ன பீட்ஸ் இருக்கும். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைகாலிக் ஆசிட் அந்த மாதிரி. ஸோ உங்கள் ஸ்கின் மேலே இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா கிளென்மார்க் பாமாவோட ஃபேஸ் வாஷ். இது ஒரு 360 டிகிரி ஃபேஸ் வாஷ்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும், ஸ்கின்னை ரேடியண்ட்டாக ரெஃப்ரெஷ்டாக வச்சுக்கும், உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னை அதை நரிஷ்டாக வச்சுக்கும், பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கும், இன்ஃப்ளமேஷன் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்தால் கூட போகும். அப்படிப்பட்ட ஒரு ஃபேஸ் வாஷ். உங்கள் ஃபேஸில் எந்த வகையான பிரச்சனை இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ஃபேஸ் வாஷ் இருக்கும்போது பிம்பிள்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குன்னா பிம்பிள்ஸ் வராது. ஸ்கின் வந்து ஜென்டலாக இருக்கும், மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். அண்ட் இதில் பெராபென் சிலிக்கான் எதுவுமே இல்லை. நான் சொன்ன மாதிரி டெர்மட்டாலஜிஸ்ட் அப்ரூவ்டு ஆன ஒரு ப்ராடக்ட்டு. அண்ட் ஈஸிலி அவைலபிள் தான். நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். உங்களுக்கு அமேசானில் கூட அவைலபிளாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. அண்ட் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் மென் அண்ட் உமன் 2 பேருமே வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் டெர்மா ப்ராடக்ட் அப்படிங்கிறனால ரொம்ப சேஃப் டு யூஸ். பட் இது நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டைம் மேலே போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் கூட ட்ரை ஆகலாம். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணிங்கனாலே போதுமானதாக இருக்கும். நீங்கள் ரொம்பவே ஆயிலி ஸ்கின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 2 டைம் யூஸ் பண்ணுங்கள். அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளைகாலிக் ஆசிட் இருக்குது, மேண்டலிக் ஆசிட் இருக்குது, அண்ட் ஜிங்க் குளுக்கனேட் இருக்குது, டிமெத்திகோன் இருக்குது, அண்ட் செல்லுலோஸ் ஆயில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆக்னி வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிமெத்திகோன் வந்து உங்கள் ஸ்கின் ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் விச் லெவல் எக்ஸ்ட்ராக்ட்டுமே வந்து இருக்குது. இதில் செம்மையான நிறையா இன்க்ரீடியன்ட் வந்து இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தனாகவும் வச்சுக்கும். அதே சமயம் ஸ்கின்னில் வந்து இந்த பிக்மெண்டேஷன் எதுவுமே இல்லாமல் கிளியராக இருக்கிறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னோட 5 சென்சிட்டிவிட்டி சைன்ஸை வந்து இது வந்து சரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக ட்ரைனஸ், இரிட்டேஷன், ரஃப்னஸ், டைட், அதே மாதிரி டைட்னஸ், அதே மாதிரி உங்கள் ஸ்கின்னில் ஒரு பேரியராக கூட வந்து இருந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.